ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனாஸ் நிடில் ஸ்டூடியோ. இந்த வீடியோவில் நம்ம ட்ரேசிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நான் இந்த பிக்சர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பிக்சரை நம்ம A4 ஷீட் அளவுக்கு நான் பிரிண்ட் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கார்பன் ஷீட் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லோ கலர் கார்பன் ஷீட்டு, அதாவது ஒயிட் கலர் கிளாத்தில் நீங்கள் ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லோ கலர் கார்பன் ஷீட்டு தான் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ மற்ற கிளாத்துலலாம் நீங்கள் ட்ரேசிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒயிட் கலர் கார்பன் ஷீட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதே மாதிரியே நம்ம கார்பன் ஷீட் எடுத்துக்கிறோம். இதை எழுத்து பக்கம் மேலே இருக்கிற மாதிரி தான் வச்சுக்கிறோம். ஓகேங்களா? வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பிரிண்ட் அவுட்டை நம்ம அப்படியே மேலே வச்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ வச்சுட்டு அந்த பேர்ல் பின்னை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த பின்னை நம்ம 4 சைடுலேயுமே நம்ம அப்படியே பின் பண்ணி வச்சுக்கிறோம். அதாவது கார்பன் ஷீட்டு, அந்த பேப்பரு, நம்மளுடைய கிளாத்து, இது மூணுமே சேர்த்து தான் நம்ம பின் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? நான் மேலே ஒரு பின்னு கீழே ஒரு பின்னுன்னு 2 மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் எத்தனை பின்னு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பின் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பேனா எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம இந்த பிரிண்ட் அவுட்டில் பென்சிலால் ட்ரா பண்ணுனா உங்களுக்கு தெரியாது. அதனால் நான் பென்னு வச்சே ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே ட்ரா பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம இதில் எப்படிலாம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டோன் வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு பீடு ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம மாற்றி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஐடியாவுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ட்ரேசிங் எடுத்து பண்ணுறது. நமக்கு வெறும் ஹேண்டாக வரைஞ்சா நமக்கு சரியாக வராது இல்லையா? அதனால தான் நம்ம ட்ரேஸ் எடுத்து பண்ணக்கூடியது தான் இந்த ஒர்க்கு. ஓகேங்களா? ஸோ இது ட்ரேசிங் பேப்பர்லேயும் வச்சு பண்ணலாம். அது நெக்ஸ்ட் டைம் கிளாஸில் நான் சொல்லித்தரேன். இது வெறும் பேப்பர் மட்டும், அதாவது பிரிண்ட் எடுத்த பேப்பரை மட்டும் நான் அப்படியே கார்பன் ஷீட்டில் வச்சு நான் ட்ரேஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே நம்ம எல்லா இடத்துலையுமே ட்ரேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ அந்த நெத்திச்சுட்டியில் நம்ம ட்ரேஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ட்ராயிங் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணக்கூடியது கிளாத்தில் ஃபிக்ஸ் ஆகுதா அப்படிங்கிறதையே நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஏதாவது ஒரு பக்கம் நம்ம எடுத்து பார்க்கணும். கிளாத்தில் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ஒர்க்கு ட்ராயிங் ஆகியிருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு வரைஞ்சிட்டிங்கன்னா ஸோ ஒரு சில டைம் அது கரெக்டாக ட்ராயிங் ஆகாமலே இருந்திருக்கும். ஓகேவா? அதனால் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீதி உள்ளதை கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஐப்ரோவுக்கு பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நமக்கு தேவையானது வெறும் லைன்ஸ் மட்டும்தான். சரிங்களா? ஏன்னா அதுக்குள்ளெல்லாம் நம்ம த்ரெட் ஒர்க்கு தான் பண்ணுவோம். அதனால் நமக்கு லைன்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாவே போதும். சரிங்களா? நான் எப்படி ட்ரேஸ் பண்ணுறேனோ அதே மாதிரியே நீங்கள் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம அந்த ஐப்ரோ பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஐ ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த லைனையும் நான் எப்படி ட்ரா பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எப்படி நம்ம ட்ரேசிங் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லை, இது பேப்பருங்கிறதுனால நீங்கள் பென்னு வச்சு நல்லாவே அழுத்தி வரையலாம். இதுவே ட்ரேசிங் பேப்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த அளவுக்கு ஸ்டெயின் பண்ணி வரையக்கூடாது. ஏன்னா ட்ரேசிங் பேப்பரில் அது ரொம்பவே லைட்டான ஒரு பேப்பராக தான் இருக்கும். சரியா? ஸோ நம்ம ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பென்னோ இல்லை பென்சிலோ வச்சு வரைஞ்சோம்னா அது ஹோல்ஸ் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் பற்றி உங்களுக்கு நான் அடுத்த கிளாஸில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாகவே சொல்லி தருவேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியே நம்ம ட்ராயிங் பண்ணிக்கிறோம். ஆரி கிளாஸ் ஆன்லைனில் எடுத்துகிட்ருக்கிறேன். உங்களுக்கு ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட்டுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆரி கிளாஸுக்கு வந்து நம்ம சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரையுமே நம்ம வந்து ரெண்டுமே வந்து சொல்லித்தரோம். ஓகேங்களா? ஸோ 2 கிளாஸுக்கும் சேர்த்து ப்ளவுஸும் வந்து நம்ம பண்ணுவோம். ஒவ்வொரு ஸ்டிச்சஸுக்கும் ஒவ்வொரு டிசைனும் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேசிங்கில் வந்து எப்படி இருக்குதோ அதே மாதிரியே நீங்கள் வந்து ட்ராயிங் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த நோஸ் கிட்ட இருக்கிறது, அந்த மூக்குத்தி இதுக்கெலாம் வந்து எப்படி இருக்குதோ நான் அதே மாதிரியே குட்டி குட்டியாக போட்டுக்கிறேன். அந்த பெரிய ஸ்டோனுக்கெலாம் அந்த பெரிய ரவுண்ட் வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக வரைஞ்சிட்றோம். இது மாதிரி வரைஞ்சிட்டா ஃபேஸ் பார்ட் வந்து நமக்கு ஃபினிஷிங் ஆகிடும். அந்த ஃபேஸில் வந்து அந்த லைன் இருக்குது இல்லையா கீழே, அந்த லைனும் வந்து எப்படி இருக்குதோ அதே மாதிரியே தான் அந்த லைனுக்கும் வந்து நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபேஸ் வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்தது கீழே உள்ளதில் வந்து நம்ம இந்த மாதிரியே பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த லைனுக்கெலாம் வந்து வெறும் லைன் மட்டும்தான் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா அதிலலாம் வந்து நம்ம த்ரெட் ஒர்க் வந்து பண்ணுவோம். ஓகேவா? அதனால் வெறும் லைன் மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். சரிங்களா? பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழேயும் வந்து இருக்கக்கூடிய லைனையும் நம்ம வந்து போட்டுக்கிறோம். ஸோ இந்த கீழே உள்ள டிசைன்லாம் நம்ம வந்து அப்படியே ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே ட்ரா பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவர்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஃப்ளவருக்கெலாம் நம்ம வந்து அதில் எப்படி இருக்கோ அப்படியே தான் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்பீடு வச்சுருக்கிறேன். ஏன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ கிடச்சதுனால நான் இதை வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ட்ரேசிங் வந்து கிளாஸும் எடுக்கிறோம். உங்களுக்கு ட்ரேசிங் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தெரியலன்னா கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட டவுட் கேளுங்க. எப்படி எடுக்கிறது, அதாவது ஒரு ப்ளவுஸில் உள்ள ஒரு டிசைனை ட்ரேசிங் எப்படி எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து இப்போ கஸ்டமர் கொடுக்கக்கூடிய டிசைனை வந்து நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து நான் கண்டிப்பாகவே உங்களுக்கு சொல்லி தருவேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ வந்து பார்க்குறீங்க, ஆனால் யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் லைக் பண்ண தான் நிறைய பேத்துக்கு வந்து காமிக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பக்கம் உள்ள டிசைனெல்லாம் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த நெக்குக்கு நேராக உள்ள அந்த டிசைனையும் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒன் சைடு வந்து நம்ம பண்ணிட்டோம். அடுத்தது இந்த சைடில் உள்ளதையும் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே ட்ரா பண்ணிவிட்டு இதோடைய ஃபினிஷிங்லாம் வந்து எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். அந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கிறோம், எங்கெங்கே என்னென்ன பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். சரிங்களா? அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஆரி கிளாஸில் வந்து சேர இன்ட்ரெஸ்ட்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம ஃபேஸ் பார்ட்டும் ட்ரேஸ் பண்ணிட்டோம். ஸோ சைட் பார்ட்டில் உள்ளதையும் ட்ரேஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர் டைப் உள்ளதையும் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து நெக்கில் உள்ள அந்த ஜுவல்ஸ் டைப்பை வந்து நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கணும். அந்த லைனில் வந்து எப்படி அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கோ அதே மாதிரியே நம்ம வந்து லைன் ஷேப் உள்ள ரவுண்டாகவே நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜுவல்ஸ் டைப்பு அதை வந்து அந்த திலகம் ஷேப்பில் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோன் ஒர்க் தான் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஸ்டோன் ஒர்க் பண்ணும்போது நமக்கு அந்த லைன் மட்டும் கிடைச்சா போதும். ஓகேவா? அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த லைன்லாம் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? நான் எப்படி ட்ரேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். நடுவில் ஒரு ஸ்மால் சைஸு உள்ள அந்த திலகம் ஷேப்பு, அதுக்கப்புறமா அந்த பெரிய ஷேப். ஓகேவா? ஸோ அதை பண்ணிவிட்டு அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் ஷேப்பு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கு மேலே வந்து ஒரு பெரிய ரவுண்டு இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தாலேயே ஒரு 3 ரவுண்டு வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தால் ஒரு ஸ்மால் சைஸ் ரவுண்டும் இருக்குது. அதாவது ஒரு லைனுக்கு
4 ரவுண்டு இருக்கிற மாதிரி இருக்குது. மேலே வந்து நம்ம பெரிய சைஸ் உள்ள ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்குது. ஸோ இதே மாதிரியே இதில் வந்து பண்ணிக்கலாம். இப்போவும் பண்ணுறேன் பாருங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நம்ம வந்து ப்ளவுஸும் வந்து ஆர்டர் வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுக்கு வந்து ப்ளவுஸும் வந்து கொடுத்து டிசைன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக நான் நல்லபடியாகவே பண்ணித்தரேன். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பேப்பரை வச்சு ட்ரேசிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். இதோடைய ஃபுல் வியூ வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ அந்த ஸ்டோனு இந்த சைடில் இருக்கக்கூடிய ஸ்டோனை வந்து நம்ம பண்ணலை. அது வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த இதுக்கே வந்து கரெக்டாக இருக்குமா நம்ம வைக்கக்கூடிய ஸ்டோனு இதெல்லாம் வந்து நம்ம யோசித்து தான் நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதோடைய ஃபுல் இதுவும் நம்ம வந்து வரைஞ்சிட்டோம். ஹெட் பார்ட்டும் வரைஞ்சிட்டோம். அதுக்கப்புறமா அந்த நெத்தி சுட்டி அந்த சைடில் வச்சுருக்கிற அந்த ஜுவல்ஸ் ஐட்டம், ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டோம். அடுத்தது ஃபேஸ் பார்ட்டு, ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த ஐ ஷேப்புக்கெலாம் எப்படி கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணிட்டோம். நோஸ்க்கு அந்த மூக்குத்தி அந்த மாதிரி இதுக்கு, அப்புறம் லிப்ஸுக்கு, இதுக்கெலாம் வந்து நம்ம நல்லாவே பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இந்த ட்ரேசிங்கை ஃபுல்லாக வந்து நம்ம முடிச்சுட்டு இந்த ட்ரேசிங் பேப்பரை வந்து எடுத்துட்டு நம்ம பார்த்தோம்னா அது வந்து எல்லோ கலரில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நம்ம பண்ணிட்டோமா, அடுத்தது இந்த பேப்பரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு கிளாத்தில் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அந்த பேப்பரை வந்து நம்ம எடுத்ததுக்கப்புறம் அந்த எல்லோ கலரில் போட்டிருக்கிறது வந்து சரியாகவே தெரியல. ஓகேவா? ஸோ அது மேலே வந்து நான் பென்சிலால் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ ட்ரா பண்ணினதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஏன் அந்த கிளாத்தில் வந்து அது தெரியல அப்படின்னா, அது வந்து கேமராவுக்கு தான் வந்து சரியாக தெரியல. பட் ஆனால் நான் வந்து பென்சிலால் ட்ரா பண்ணுறதுக்கு அது எனக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சுது. அதனால தான் வந்து பென்சிலால் ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இதோடைய ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.